சாந்தினி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் லண்டன். ஸோ பேர்லேயே லண்டன்ல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அண்ட் யூகேல இருக்க லண்டன்ல இது இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவர் வந்து 11th செஞ்சுரியிலே கட்டிட்டாங்களாம். அண்ட் வந்து இதுவும் ஒரு அரண்மனை மாதிரியான விஷயம் தான். ஸோ இந்த இடத்துக்கும் நிறைய டூரிஸ்ட் வந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்த டவருக்கு மட்டும் வந்து போக வந்து 2.7 மில்லியன் டூரிஸ்ட் வந்து போறாங்களாம். அண்ட் இந்த டவர்ல என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊர்ல இருக்க மக்களே வந்து அடிக்கடி போய் ஆஃப் அன் விசிட் பண்றாங்களாம். ஸோ அவ்வளோ அழகான அந்த இடத்த வந்து நிறைய பேர் போய் பார்க்கறதால வெளி கண்ட்ரில இருந்து வரது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களும் அதிகமா விரும்பி பார்க்கறாங்களா. ஓகே, எப்பவுமே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அந்த பிளேஸ்போட அந்த ஸ்பெஷாலிட்டி பத்தி யூசுவலா தெரியாதுன்னு சொல்ல வருவாங்க. பட் லண்டன் மக்கள் ரொம்ப வித்தியாசமான மக்களா தான் இருக்காங்க. நம்ம உஷாரா தான் இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக ஏதாச்சும் ஷெல்வி அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 25ஆம் தேதி 8வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக எடுத்து சொல்லக்கூடிய அனுகூலத்தை பெற்றுத் தருகிறது. பயணங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்துடன் சேருவதற்குண்டான அனுகூலமான நாளாகவே காணப்படுகிறது. தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக எல்லாவித பயணங்களும் முடித்து வீடு திரும்புவதற்குண்டான அனுகூல அமைப்பே காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் முடித்துவிட்டு வருவது பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் மனதிற்கு இத்தனை நாட்களாக பிரச்சனை கொடுத்தவர்களுடைய உபத்திரத்திலிருந்து மீளுவதற்குண்டான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் அனுகூலங்கள். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்தல் ரிஷபராசிக்காரர்களாக இன்று இருப்பது நலம் தரும். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கவன சிதறல்களோ தேவையில்லாத சிலருடைய தவறான ஆலோசனையால் குடும்பத்தில் சண்டை என்று வைத்து விட்டீர்கள் என்றால் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு ஏண்டால் இந்த பிறப்பெடுத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு காணப்பட்டுவிடும். எனவே குடும்பத்தில் விட்டு கொடுப்பது நீங்களாக இருப்பதும் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வார்த்தைகளால் இன்று விரயங்கள் காணப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீர்கள். ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய நன்மை தரும். குடும்பத்தினர் சொல்வதை தயவுசெய்து இன்று கேளுங்கள். வெளிவட்டாரத்தில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று எடுத்து செய்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் சிறிது கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். வரவுக்கு மீறிய செலவுகள், அந்த செலவுகள் வீண் விரயம் என்பதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு வேலை முடித்தவுடன் குடும்பத்தினருடன் வீட்டுக்கு சென்று விடுவது இன்றைக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபம் ஒன்று சேரக்கூடிய நாள். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம், வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியத்திற்கு உண்டான செலவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுகூலமான அமைப்பு. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் குடும்பத்தினர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஏற்றத்தை அனுகூலத்தையும் தரும். திடீர் பண வரவு உங்களுக்கு திக்குமுக்காட செய்யும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாதகமான அமைப்பும் புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம். உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி. புது உத்தியோக மாற்றம் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் தொந்தரவு குறைவது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற கௌரவம் கிடைப்பது. படைப்பாளிகளுக்கு புது படைப்புகள், புது உத்தரவாதங்கள், புது கௌரவங்கள் கிடைப்பது. ஏற்றம் அனுகூலங்கள். தொலைதூர செய்திகள் நன்மைகள். எல்லாவித பயணங்களுக்கும் அச்சாரமிடுவது. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்தான பலம் அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். தந்தையாருடைய தேக ஆரோக்கியம். ஜவாப் ஜாமீன் கொடுப்பது பெரும் பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். நிதானம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். இரத்த பந்த உறவுகளிடம் கூட பொறுமையாக பேசுங்கள்.
சிறு வாக்குவாதங்கள் பெரும் பிரச்சனையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். சிறு சிறு விஷயத்திற்கு கூட கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். 3 குரங்கு பொம்மையை தயவுசெய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் சஞ்சாரம் ஏற்கனவே உங்கள் ராசியில் உள்ளதனால் உணர்ச்சி வசப்பட்டீர்களா, கஷ்டம் உங்களுக்கு தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத் தலைவிகளுக்கு பிரச்சனைகள் காணப்படவில்லை என்றாலும் வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் ஆண்பாளருக்கும் பெண்பாளருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள், உடல் ஆரோக்கியம் முழு ஒத்துழைப்பு கொடுக்காது, மனசங்கடங்கள், மனதில் ஏதோ ஒரு விஷயம் குறுகுறு என்று இருந்து கொண்டே இருக்கும். பொறுமை, மனமிட்டு பேசக்கூடியவர்களின் நட்பை முறித்து கொள்ளாதீர்கள். தயவுசெய்து அவர்களுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைத்து அந்யோன்யம் அதிகரிப்பதே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். இல்லையென்றால் நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய தைரியமானவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு இல்லைவென்றால் நீங்கள் சோர்ந்து போவது உறுதி. எனவே அந்த விஷயத்தில் நீங்களாகவே போய் அவர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை பேசி தீர்த்து கொள்வது இன்றைய நாளில் படிப்படியாக எல்லா விஷயத்திலும் அனுகூலம் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், புது முயற்சி வெற்றி, உத்தியோகத்தில் சந்தோஷம், புது பொருள் சேர்க்கை, நீண்ட நாட்களாக பிள்ளைகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம், அனுகூலங்கள், கடல் கடந்த நல்ல செய்தி எல்லாம் வருவதற்குண்டான பிராப்தம் அனுகூலங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டாலும் குடும்பத்தில் அண்டை அயலார் வீட்டில் சொந்தக்காரங்களிடம் வார்த்தைகள் வேண்டாம். சாதாரண பிரச்சனை பெரும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எதிரிகளை ஜெயிப்பது, கடனை பைசல் செய்வது, புது முயற்சிகள் வெற்றிகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவது, எந்தவித பயணங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். தொலைதூர செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக நன்மை வருவதை கண்கூடாக பார்க்கலாம். வித்தைகளில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், வித்தைகளில் மறதி இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, டக்கு டக்கு என்று உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஸ்டைல் மாறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பிலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி. வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். தொலைதூர செய்திகள், உத்தியோக நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக பயணங்கள், அயல்நாட்டு பயணங்கள், உடைமைகளில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வதுடன் அவர்களிடம் மிக மிக தேன் தடவிய வார்த்தை உங்களை பெரிய அளவுக்கு அந்யோன்யப்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், இரத்தத்தில் ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள், பிபி உள்ளவர்கள் அதிக கவனம். இடது பக்க தேக ஆரோக்கியம், இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் இன்று சிறிது கவனமாக இல்லை என்று உணர்ச்சி வசப்படுவது, சாப்பிடுவதை மறந்து விடுவது, கோபத்தில் கத்துவது எல்லாம் வேண்டாம். தானம் செய்யுங்கள். பல விதத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் தயவுசெய்து கூறுவதைக்காவது கவனமாக கேளுங்கள். கேட்பதற்கு ஏற்றவாறு சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். எல்லாவற்றிலும் கோபமோ எல்லாவற்றிலும் பணத்தை பார்க்காதீர்கள். ஒரு விஷயத்திற்கும் சுயநலம் இல்லாமல் வெளியில் வர வர பல விஷயங்கள் அனுகூலமும் சந்தோஷமும் எதிர்காலத்தில் கிடைக்கப் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்த நல்ல செய்திகள், உத்தியோக நிமித்தமாக, பயணங்கள் நிமித்தமாக, வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். புது முதலீடுகள் குடும்பத்தில் உங்களை சந்தோஷப்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம், யோக பலனை தரும். எதிர்பார்க்காத இடத்தும் பெரிய முதலாளிகளுக்கு அனுகூலங்கள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி. அரசு அமைப்பு, அரசியலில் முகவரி இல்லாதவர்கள் கூட பெரிய கௌரவம், ஸ்தான ஸ்தாபிதம் என்று பல விதத்தில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படுவதை கண் கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸோ பிரீத்தி இன்னைக்கு ஒரு கைடா மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் மக்களுக்காக நம்ம எடுத்து சொன்னோம் இல்லையா? நமக்கு இன்னொரு கைத்தொழில் கிடைச்சிருக்கு இது வேற. ஆமா, கைத்தொழில் சூப்பரா கிடைச்சிருச்சு. ஸோ நாளைக்கு இந்த டாபிக் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மிச்ச பிளேசஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்களோட சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இருப்போம். கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாபிக் உங்களை சந்திக்கிறோம். until then bye bye from Preeti and Shanthini Madhivan and the entire team of புத்தம் புது காலை. பாய். Thank you.